மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிந்தார். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அணை கட்டும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதல்வர் கேட்டுக் கொண்டார். மேகதாது அணை கட்டுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. கட்சி வேறுபாட்டை ஒதுக்கி யாரும் யாரையும் குறை கூறாமல் நாம் அனைவரும் ஓரணியில் நிற்க வேண்டும் என முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். மேகதாது அணை தொடர்பான அரசின் தனி தீர்மானம் இன்று சட்டசபையில் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்தை முதல்வர் விஜய் முன்மொழிகிறார். மேகதாது அணைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவளித்துள்ளது. எங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சி கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அதிமுக பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் தெரிவித்தார். முதல்வர் விஜயின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசினார். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக மக்களின் உரிமைக்காக ஒன்றாக நிற்போம். தாய்ப்பால் போல தண்ணீர் முக்கியமானது என்றார். காவிரியில் தமிழகத்திற்கு தான் அதிக உரிமை இருக்கிறது. கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் மட்டுமே காவிரி நீர் பாய்கிறது. தமிழகத்தில் 420 கிலோமீட்டர் ஓடுகிறது காவிரி நீர் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்தார். சட்டசபையில் மேகதாது அணைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் பிரபாகர் அறிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் தீர்மானம் குறித்து எதிர்வினையாற்றுவதற்கு முன் அதில் என்ன உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு பதில் சொல்வதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். மேகதாது அணை தமிழகத்துக்கு எதிரானது அல்ல. எங்கள் எல்லை பகுதியில்தான் அணை கட்டுகிறோம். இந்த விவகாரத்தில் தமிழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி அறிவித்தார். தமிழக அரசு எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது. ஆனால் காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் நலனை மாநில அரசு பாதுகாக்கும் என அம்மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் முதல்வரோ வாய் திறக்காமல் இருக்கிறார். என் சட்டசபையில் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் கூறினார். எப்போது பேச வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு தெரியும். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் கொலையில் திமுக அரசு செய்தது என்ன என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக ஜூலை 23 டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என விவசாயிகள் சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியன் அறிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். அணை கட்டுவதை தடுக்க அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்தார். நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கையை சட்டசபையில்தான் தாக்கல் செய்ய வேண்டும். அவையில் தாக்கல் செய்வதே சட்டசபையின் மரபு என பழனிசாமி கூறினார். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிய நிலையில் பேரவையின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. முழு நேரலை அத்தனையும் உருட்டாசார் என அதிமுக ஐடி விங் விமர்சித்துள்ளது. முதல்வர் விஜய் தலைமையில் தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் முறையாக கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு வரும் ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் மாநில நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு ஆவணமாக உள்ளது. நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திமுக விட்டு சென்ற கடனை காரணம் காட்டி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் தாவேக அரசு ஏதேனும் சமரசம் செய்ய முயன்றால் அதை பாஜக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் தாவேகாவினர் தங்கள் தலைவருக்கு துதிப்பாடல் பாடுகின்றனர். இது அதற்கான இடம் அல்ல. சட்டசபை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா தெரிவித்துள்ளார். இயக்குனர் அட்லி படம் போல கவர்னர் உரையும் வெட்டி ஒட்டப்பட்டதுதான் என திமுக எம்எல்ஏ சிவசங்கர் விமர்சித்தார். திமுகவின் சாதனையை வெட்டி ஒட்டியதுதான் கவர்னர் உரை என்றார். தாவேகாவை ஆதரிப்பது என்ற இடதுசாரி கட்சிகளின் முடிவு மிகச் சரியானது. இதில் திமுகவினர் கோபம் கொள்வதில் எந்த அடிப்படையும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட மூத்த உறுப்பினர் மகேந்திரனுக்கு தனது தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுத்தும் அதனை பயன்படுத்தாமல் தாவேகாவில் சேர்ந்துவிட்டார். அவர் மீது கட்சி எடுத்த நடவடிக்கை மிக சரியானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
தமிழக சீருடை பணியாளர் வாரியத்தின் தலைவராக சந்தீப் மிட்டலும், ஆயுதப்படை ஏடிஜிபியாக தினகரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் டிஜிபியாக உள்ள சீமா அகர்வால் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என அரசு அறிவித்துள்ளது. சிறந்ததொரு உலகை உருவாக்குவதில் பங்காற்ற தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் உலகளாவிய முதலீடுகள் அதிகரித்து வருவதாகவும் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அந்நாட்டு தலைவர்களுக்கு இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் இனிப்பு, ஆயுர்வேத மருத்துவ நூல் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரிதான் என டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையவும் பொது வாழ்வில் சிறப்புடன் பணியாற்றிடவும் வாழ்த்துகிறேன் என காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துகிறேன் என்றார். பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எம்பி ராகுல் நன்றி தெரிவித்துள்ளார். அரசமைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதற்கான நமது உறுதிப்பாடு தொடரும். வெற்றி பெறும் வரை இந்த போராட்டத்தை இணைந்து முன்னெடுப்போம் என ராகுல் கூறியுள்ளார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா ஆகிய இரு நாடுகளுக்கான தனது பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி திரும்பினார். பல்வேறு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளை சந்தித்தேன் என்று மோடி தனது பதிவில் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 27 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேகதாது அணைக்கு எதிராக முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு காங்கிரஸ் ஆதரவளிப்பதாக அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமில்லை, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்றார். தமிழக கவர்னர் அர்லேக்கர் 2 நாள் சுற்றுப்பயணமாக இன்று ஊட்டி செல்கிறார். நாளை மறுநாள் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் உலக யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற ஆகாஷ் லாக்அப் மரண வழக்கில் காவல்துறையைச் சேர்ந்த 6 பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியானது என்று ஐநாவில் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் பாகிஸ்தானை வன்மையாக கண்டித்துள்ளது. தமிழக அரசு நிதி நிலைமையை திறம்பட கையாளும் என்றும் வருவாய் கஜானாவுக்கு வந்தாலே சமாளித்து விடுவார்கள் எனவும் ராஜ்யசபா எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். நீட் மறுதேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படும். தேர்வு ஒத்திவைப்பு பற்றிய வதந்திகளால் திசை திருப்பப்பட வேண்டாம். தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ தகவலை மட்டுமே நம்புங்கள் என தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்துள்ளது. நியூயார்க்கின் டைம்ஸ் சதுக்கத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்திய 17 வயது இளைஞரை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் இன்று காலை நடந்த அபிஷேக சேவையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான கடல் வழி முற்றுகையை திரும்ப பெற்றுவிட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபையின் 2வது நாள் கூட்டம் துவங்கியது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தங்கம் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,570 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளி விலை 15 ரூபாய் குறைந்து 255 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி டெபாசிட்டுகளுக்கு 2025-2026 நிதியாண்டிற்கான 8.25% வட்டியை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 7 கோடி பேர் பயனடைய உள்ளனர். இந்த மாதமே வரவு வைக்கப்படுகிறது. கேரள சட்டசபையில் 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறையை கவனிக்கும் அம்மாநில முதல்வர் சதீஷன் தாக்கல் செய்தார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். அவர் நல்ல உடல்நலத்துடனும்
நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்திக்கிறேன் என பிரதமர் மோடி வாழ்த்தினார். மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன், தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டறிந்து பிரதமர் மோடி நீர்வள அமைச்சரை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சுதந்திரம் வாங்கிய நாள் முதல் இன்று வரை காவிரி நீர், முல்லை பெரியாறு மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வே இல்லை. தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு எப்போது மாறப்போகிறது என்று பிரேமலதா கேள்வி எழுப்பினார். 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை நம்பியிருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டினால் தமிழகத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இதுவரை 53% இடங்கள் நிரம்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மொத்தமுள்ள 1,26,959 இடங்களில் 62,122 இடங்கள் நிரம்பியுள்ளன. காலியிடங்கள் நிரப்பப்படும் வரை கலந்தாய்வு தொடரும். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்த விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்ததாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை வியாசர்பாடியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரவீஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். மேகதாது அணை கூடாது. முன்னாள் முதல்வர் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ராசிமணல் பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டிக் கொள்ளலாம் என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ தெரிவித்தார். சென்னை ஈசிஆர் சாலை காணத்தூரில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏப்பாயே, எத்தனை கட்சியில் என்ன சேர்ப்பீங்க? நான் எப்போதும் அதிமுகவின் வழியில்தான் என தாவைக்காவில் இணைய உள்ளதாக பரவிய வதந்திக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். மாணவர் விசா கட்டணத்தை 46,000 1,05,000 ஆஸ்திரேலிய அரசு உயர்த்தியுள்ளது. தற்காலிக பட்டதாரி விசிட்டர் விசா மூலம் வந்தவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தபடியே மாணவர் விசாவிற்கு இனி விண்ணப்பிக்க முடியாது என்றும் புதிய கெடு விதித்துள்ளது. தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து வருகிறது. இதனால் நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு 4,000 கனஅடியாகவே நீடித்து வருகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆஜராகி வந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் 2 ராஜினாமா செய்த நிலையில் புதிய வழக்கறிஞர்களை நியமிக்க அரசுக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் வழக்கின் விசாரணையை வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களிடையே ஜாதிய ரீதியிலான மோதல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜாதி ரீதியிலான குழுவாக இருக்கும் மாணவர்களை வெவ்வேறு பள்ளிகளுக்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சி.வி. சண்முகம் சாப்பிடும் சாப்பாடு அதிமுக போட்ட பிச்சை. அதிமுகவை அழிக்கும் செயலில் ஈடுபடும் சி.வி. சண்முகம் வீதியில் வந்தால் தொண்டர்கள் விரட்டியடிக்க வேண்டும் என அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி தெரிவித்தார். ஈரோடு காஞ்சிக்கோவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அலுவலகத்திற்கு முன் கொங்குநாடு விவசாயிகள் சங்க விவசாயிகள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினர். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கோஷம் எழுப்பினர். சிம்பு நடிக்கும் அரசன் படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிடும் முனைப்பில் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தையும் தீபாவளிக்கு வெளியிட உள்ளனராம். செப்டம்பரில் தான் படத்தை வெளியிட திட்டமிட்டனர். ஆனால் பணிகள் முடியாததால் தீபாவளிக்கு வருகிறதாம். தனுஷின் 55வது படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு ஓம் என பெயரிட்டு அறிமுக வீடியோவை வெளியிட்டுள்ளனர். செம்மரம் தொடர்பான பின்னணியில் இப்படம் இருக்கும் என தெரிகிறது. படத்தை அக்டோபர் 16இல் ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். ராஜ்குமார் கூறுகையில், ஓம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைப்பு மாதிரி தெரிந்தாலும் இது உணர்வு பூர்வமான கதை. சில உண்மை சம்பவங்கள் பாதிப்பில் உருவாகி இருக்கிறது. திருவண்ணாமலைக்கும் கதைக்கும் தொடர்பு இருக்கிறது என்றார். தேனி கலெக்டர் தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்க கூட்டமாய் வந்த மலை கிராம மக்களுக்கு அனுமதி மறுத்த போலீசாரை கண்டித்து விவசாயிகள் கலெக்டர் ஆபீஸ் வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவோடு நிறைவேற்றியிருப்பது பாராட்டுக்குரியது என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார்.
முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 2 நாட்கள் இலவசமாக பார்வையிட அனுமதிக்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்திருந்தால் மட்டுமே இலவச அனுமதி என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை மீனவர்கள் வலையில் சிக்கிய மருத்துவ பயன்பாடு கொண்ட 150 கிலோ பால்சுரா மீன் எண்ணெய் மருந்து தயாரிப்பிற்கு பயன்படுவதால் அதனை மீனவர்கள் குஜராத்திற்கு அனுப்பி வைத்தனர். களக்காடு பேரூராட்சியில் பிளாட் அனுமதி வழங்கியதில் அரசுக்கு ரூபாய் 1.20 கோடி இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் களக்காடு திமுக ஒன்றிய செயலாளர் ராஜன் மற்றும் முன்னாள் செயல் அலுவலர் முத்துக்குமாருக்கு தலா 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருநெல்வேலி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி $15 டிரில்லியன் எட்டும் என சட்டசபையில் காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட் பேசினார். இதுகுறித்து திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியதும் 1.5 டிரில்லியன் தான், டைப் செய்யும் போது தவறு நடந்துள்ளது என தாரகை கத்பட் மன்னிப்பு கேட்டார். 2024ஆம் ஆண்டு ஐதராபாத்தில் புஷ்பா பட சிறப்பு காட்சியின் போது நடிகர் அல்லு அர்ஜுனை காண குவிந்த கூட்டத்தில் சிக்கி பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கில் 11வது குற்றவாளியாக அல்லு அர்ஜுன் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதி நம்பள்ளி கோர்ட்டில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிரபல கன்னட நடிகர் உபேந்திரா தமிழில் சத்தியம் படத்தில் நடித்தவர். நீண்ட இடைவெளிக்கு பின் ரஜினியின் கூலி படத்தில் நடித்தார். கார்த்திக் சுப்புராஜ் தற்போது புதுமுகங்களை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார். இதையடுத்து அதர்வா நடிப்பில் ஒரு படத்தை இயக்க உள்ளார். ஆக்ஷன் கதையில் உருவாகும் இதில் முக்கிய வேடத்தில் உபேந்திரா நடிக்க உள்ளாராம். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தனியார் கல்வி நிறுவன விண்ணப்ப படிவங்களில் சாதிய சமூக விவரங்கள் கேட்க தடை கோரிய வழக்கில் தமிழக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை முதன்மை செயலர்கள் பதிலளிக்க ஐகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் பதவியில் உள்ள முதல்வர் விஜய் பதிலளிக்காமல் மௌனம் காத்தது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது. தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது தனி தீர்மானம் மீது பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை. திங்கட்கிழமை பேச வாய்ப்பு தருவதாக சபாநாயகர் கூறியதாக பாஜக எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்தார். நீட் தேர்வு குளறுபடிகளுக்காக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறும் நிலையில் வரும் 20, 21 ஆகிய தேதிகளில் மருத்துவ மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கக்கூடாது என மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த காலங்களில் நீட் தேர்வு முறைகேடுகளில் மருத்துவ மாணவர்களுக்கு தொடர்பு இருந்தது கண்டறியப்பட்டது. கொல்கத்தா விமான நிலையத்தில் இருந்து அகர்தலாவுக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ விமானம் மீது மின்னல் தாக்கியதில் 2 ஊழியர்கள் லேசான காயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் பாதிப்பில்லை என்றாலும் அனைவரும் வேறொரு விமானத்தில் பயணத்தை தொடர்ந்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டால் அது தமிழகத்துக்கு பாதிப்பை தரும். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் இந்த பதிவை அரசு நீக்க வேண்டும் என அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இயக்குனர் ஷங்கரின் மகன் அர்ஜித் ஹீரோவாக களமிறங்கியுள்ளார். அசோக் குமார் இயக்கும் இந்த படத்திற்கு லவர் பாய் என பெயரிட்டுள்ளனர். இதன் படப்பிடிப்பு சத்தமின்றி துவங்கிய நிலையில் நாயகியாக கீர்த்தி ஷெட்டி இணைந்துள்ளார். முழுக்க முழுக்க இளைஞர்களை கவரும் வகையில் வித்தியாசமான காதல் கதையில் உருவாகிறது. தாவேக சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழா இம்மாத இறுதியில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி சந்தித்தார். சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் தமிழக அரசின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்தார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பாதுகாத்திடும் போர்வாளாக அரசியல் அரங்கில் களமாடும் ராகுலின் அளப்பரிய முயற்சி வெற்றி பெற விசிக சார்பில் மனமுவந்து வாழ்த்துகிறோம் என ராகுலுக்கு திருமாவளவன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
மாநிலத்தின் பசுமை ஆற்றல் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்த சென்னை, திருச்சி, நெல்லை, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார்.